ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாம் நாங்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை கேட்டு இங்கே நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையான வாசகங்கள் தான். ஏன்னா இந்த கோயிலுக்கு வர்ற பக்தர்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்கள் இந்த கடவுளால் முடிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பல விஷயங்கள் முடிவதற்காக அவங்க ஒரு கோரிக்கை நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு கோயிலை தேடி வராங்க, சாமியை தேடி. அந்த மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விஷயங்களை இந்த இறைவன் முடிச்சு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி பல விஷயங்கள் முடிஞ்சவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான பேட்டிகளை இங்கே கொடுக்குறாங்க. இந்த பக்தர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் அவங்க வாயால் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இந்த கோயிலுக்கு வந்தால் நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தால் முடியுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல சாட்சியாக அமையுது. மேடம், உங்கள் பேர்? அஸ்வினி. அஸ்வினி. நீங்கள் சார்? சிலம்பரசன். குழந்தைங்க? சரி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க மேடம்? பெங்களூர்ல இருந்திருக்கீங்க. சார்? ஓசூரில். எல்லாருமே பெங்களூர்லேருந்து தான் வந்திருக்கீங்க. சரி, இப்போ யார் வீட்டில் இருக்கீங்க? அம்மா வீட்டுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் பெங்களூர்லேருந்து வரீங்க இங்கே அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? 5 வருஷமாக வரீங்க. இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு பல விஷயங்களை கடவுள் முடிச்சு கொடுத்துருப்பாரு இல்லையா? இதில் ஒரு சில விஷயங்களை உங்களால் என்ன ஞாபகத்தில் இருக்கோ அதை சொல்லுங்கள். முதல்ல யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க நீங்கள்? முதல்ல எங்கள் அக்கா சொல்லி தான் வந்தோம். அவங்களும் இங்கே ரெகுலராக வரவங்க தான். ஸோ அவங்க சொல்லி தான் வந்தோம். எனக்கு வேலைக்காக இங்கே தேடி வந்தோம். லாஸ்ட் இயர் நல்ல வேலை கிடச்சிச்சு. வேலைக்காக வந்தீங்க. வேலைக்காக எத்தனை நாள் சுற்றுனீங்க இந்த கோயிலில்? 108 நாள். 108 முறை 9 நாள் சுற்றுனீங்க. சுற்றி அபிஷேகம் பண்ணிங்களா? அபிஷேகம் முடிச்சிங்க. இதுக்கப்புறம் எத்தனை நாளில் உங்களுக்கு வேலை கிடைச்சிது? ஒரு 2 வருஷம் ஆச்சு. வேலை தேடிட்டு இருந்தோம். எக்ஸாம் எழுதுறது, ப்ரைவேட் வேலை எல்லாமே தேடிட்டு இருந்தோம். ஒரு நல்ல வேலையாக எது வருதோ அதில் போய் சேர்ந்தீங்க. இப்போ பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. பெங்களூரில் வேலை கிடச்சிதா உங்களுக்கு? இப்போ அவர் முதலே ஓசூரில் இருந்தாரா? ஆமாம். இப்போ நீங்களும் பெங்களூர் போயிட்டீங்க. அதனால் இப்போ குழந்தைங்களே அங்கேயே படிக்க வச்சிட்டிங்க. அது நல்ல ஒரு இது தான் உங்களுக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு? எனக்கு நான் வேண்டி வந்தது இது. அக்கா அவங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அக்காவுக்கு என்னெல்லாம் விஷயம் முடிஞ்சுது? அவங்க சொல்லி தானே வந்தீங்க. அவங்களுக்கு என்ன விஷயம் முடிஞ்சுது? அவங்க குழந்தை இதெல்லாம் தேடி வந்தாங்க. பையன் குழந்தை அவங்க பையன் தானே? இது அக்காவோட பையன் தானே? பையனுக்காக வந்தாங்க. குழந்தை பையன் பிறந்துட்டான் அவங்களுக்கு. சரி. அவங்க எப்பவுமே பாபாவோட இதுக்காக எப்பவுமே வருவாங்க கோயிலுக்கு. ஸோ அவங்க பையன் வேணும்னு வந்தாங்க. பையனும் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் உங்களை அனுப்பிச்சாங்க வேலைக்காக. நீங்கள் வேலைக்காக பண்ணுங்க. நல்ல வேலையாக அவரோட போய் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க பெங்களூரில். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவர் ஓசூரில் வேலை செய்கிறதால பெங்களூரில் உங்களுக்கு வேலை கிடச்சிது. இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ செட்டில் ஆகிட்டீங்க பெங்களூரில். இதுக்கப்புறம் என்ன விஷயம் வேணும்னு இப்போ எதுக்கு லீவில் வந்திருக்கீங்களா? லீவில் வந்திருக்கோம். வேலைக்காக பாபா கிட்ட வேண்டிட்டு போனது நடந்துச்சு. அவருக்கு இது பண்ணிட்டு அவருக்கு என்ன வேணுங்களோ அதை செய்யறதுக்காக வந்திருக்கீங்க இப்போ இல்லைங்களா? இதுக்கப்புறம் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் இதுவே நல்ல இதுவாக அப்படியே கொண்டு நல்லா இருக்கிறதுனால. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு ஒரு பொண்ணு. இன்னொரு பையனும் பிறக்கட்டும். உங்களுக்கும் அக்காவுக்கு பிறந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கட்டும். அதுவும் வேண்டிக்கிங்க சாமிகிட்ட. கிருஷ்ணரே கண்டிப்பாக பிறப்பார் உங்களுக்கு. அப்புறம் என்ன விஷயங்களோ உங்களுக்கு அவங்கள குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதெல்லாமே இறைவன் கண்டிப்பாக பார்த்துப்பார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் வேணும்னு கேட்டிங்க. அந்த ஜாப் உங்களுக்கு இங்கே கிடச்சிருந்தாலும் பெங்களூர்லேயே கிடச்சி அவரோட போய் நீங்கள் ஜாயின் பண்ணது பெரிய விஷயந்தான் உண்மையிலேயே. இப்போ நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை பண்ணிகிட்ருக்கீங்க? சீமென்ஸில் ஒர்க் பண்ணிட்டு. சார்? அசோக் லேன் அங்கேயும் இருக்கா ஓசூரில்? ஓகே. அதனால் அவரோட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு கடவுள் ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரு. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் முடிவதற்கான வாய்ப்புகளை இந்த கோயில் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அவங்க அக்கா வந்தாங்க முதல்ல. அவங்க குழந்தைக்காக வந்தாங்க. பையன் வேணும்னு. பையனும் பிறந்துட்டான். அந்த பையன் தான் இந்த குட்டி பையன். அவங்க பிறந்ததுக்கப்புறம் இவங்க வேலைக்காக வந்தாங்க. வேலையும் அவங்க கேட்ட அளவுக்கு கண்டிப்பான எந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்ட் போயிருக்காரோ அதே இடத்துல வேலை வேணும்னு கேட்கும்போது பெங்களூர்லேயே அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருச்சு. அவங்களும் இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. முதல் சம்பளம் எப்போ வாங்கினாங்களோ அந்த சம்பளத்தை கொண்டு சாமிகிட்ட போடணுன்றதுக்காக வந்துட்டாங்க. இப்போ இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் அவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் முதல் இதை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க. உங்களுடைய என்ன வேண்டியிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றிருக்கீங்க. நன்றி மேடம்.
இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மேடம்.